என்ன அபி, எதுவா இருந்தாலும் அங்கேயே சொல்ல வேண்டியதானே? மனோ, உங்க அக்கா நல்லா இருக்கணும் தான் நாங்க எல்லாருமே யோசிக்கிறோம். ஆனா நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு அந்த ஐடியாவே இருக்கிற மாதிரியே தெரியல. என்ன பேசுற அபி? பின்ன என்ன மனோ, வந்தவரு அக்காவோட புருஷன்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். அக்கா தான் இது ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் சேர்ந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம்? மனோ, உங்க அக்காக்கு எப்படியாவது நீதான் புரிய வைக்கணும். ஐயோ அபி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தான் தெரியல. எனக்கு புரிய வைக்கிறது இப்ப முக்கியம் இல்ல மனோ. பாரதி அக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு நாம சப்போர்ட்டா இருக்கணுமே தவிர அதை கெடுக்கிற மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது. கெடுக்கிற மாதிரி வேலை பண்றவங்களை சரி பண்ணா இந்த பிரச்சனைக்கு சரியான முடிவு கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க மனோ? ஒண்ணும் இல்ல அபி, இந்த விஷயத்த பத்தி நான் அக்கா கிட்ட பேசுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இப்ப சொன்னியே இது கரெக்ட். சரி, நான் உள்ள போறேன். அண்ணா, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தேனா? நீ ஃபர்ஸ்ட் கை கொடு. கை கொடுனா. பாரதி பழி வாங்குறது சூப்பர் பிளான். அண்ணா, என்ன சொல்ற? ஏய், நீ என்ன சொல்ற மித்ரா? அந்த சூர்யாவை நீதானே வர வச்ச? இல்லனா, நான் அவனை ஏற்பாடு பண்ணி வர வச்சேனா? அப்படி இருந்தா அது நான் உன்கிட்ட சொல்லிருப்பேனா? ஐயோ மித்ரா, வந்திருக்கிறவனுக்கு எனக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீதான் பாரதியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஒரு சூப்பரான பிளான் போட்டு அந்த சூர்யாவை வர வச்சிருக்கேன்னு நான் நினைச்சேன். இல்லனா, நீ அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு தான் நான் நினைச்சேன். அப்போ வந்திருக்கிறவன் யாருனா? குழப்பமா இருக்கு மித்ரா. எதுக்காக வந்திருக்கான் தெரியலையேனா. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்கிற சந்தோஷத்துல நான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னன்னா அவன் யாருன்னே தெரியலையே. அண்ணா, இது செம்ம பிளானா இருக்கு. இவன் மட்டும் பாரதியை கூட்டிட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் எனக்கும் ஆதிக்கும் நடுவுல யாருமே வரமாட்டாங்க. ஆதி எனக்கு மட்டும்தான். இல்ல மித்ரா, எனக்கு இவனை பார்த்தா டவுட்டா இருக்கு. அண்ணா இங்க பாரு, வந்தவன் யாரா இருந்தாலும் அவன் பண்ண போற விஷயம் நமக்கு சாதகமா இருக்குல்ல. அவசரப்படாத மித்ரா. நான் இவன் வந்ததும் நீ ஏற்பாடு பண்ணவன்னு நினைச்சேன். நீதான் இதை பண்ணிருக்கன்னு யோசிச்சேன். ஆனா இதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நமக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. உண்மையிலேயே பாரதியோட புருஷன் ஆதிதாங்கிறது உனக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். பாரதியோட புருஷன் சொல்லிட்டு ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அப்போ இவன் யாரு? ஆமாண்ண, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. யோசிக்கணும் மித்ரா, நிறைய யோசிக்கணும். நம்மள மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு நாலா பக்கமும் கண்ணு இருக்கணும். 40 பேரை சந்தேகப்படணும். அப்பதான் இந்த உலகத்துல சர்வை பண்ண முடியும். இவன் யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். இல்லன்னா கண்டிப்பா இவன் நமக்கு இடைஞ்சல் ஆயிடுவான். பட் இவெல்லாம் நம்மள என்னன்னா செய்ய போறா? இவ ஏதோ பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்துட்டு பணத்தாசையில வந்திருக்கலாம்ல. இருக்கலாம். ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு. இவனுக்கு பாரதியை பத்தின உண்மையான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. சம்பந்தம் இல்லாம ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து பாரதியோட புருஷன்னு சொல்லிட்டு இருக்கான்னா இது சாதாரண விஷயம் இல்ல மித்ரா. இவன் யாருன்னு தெரியணும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். அவன் நம்ம கண் பார்வையில இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். கூடாது. அம்மா, அவர் யாருமா? எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு? சொல்லுமா. ஆதித்யா, அவருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எதுக்காக டாய்ஸும் சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு? அதுவா, யாரு புதுசா வீட்டுக்கு வந்தாலும் இப்படிதான் வீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. இங்க பாரு ஆதித்யா, அம்மா சொன்னா கேப்பல்ல. கண்டிப்பா அவங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன், சரியா? அம்மா இல்லம்மா, நீங்க என்னமோ என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. அவரு நான் தான் உங்க அப்பான்னு சொன்னாரே. அவரு பொய் சொல்றாரு ஆதித்யா. இது பாரு, நானு பாட்டி மனோ யாருமே அவர் சொல்றத நம்பலல்ல. அவர் ஏமா அப்படி சொல்லணும்? அப்ப ஆதி அப்பா எங்க அப்பா இல்லையா? ஆதித்யா,
அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நமக்கு ஆதி அப்பா தான் எப்பவுமே அப்பா. அவர் சும்மா பொய் சொல்றாரு. அக்கா நீ சும்மா இருக்கா? அம்மா நீ சொல்லுமா, அவர் எதுக்கு நாம கிட்ட வந்து பொய் சொல்லணும்? பொய் சொல்றது தப்பு தானம்மா. நான் இப்பயே போய் அவர்கிட்ட ஆதி அப்பா தான் என்னோட அப்பா, நீ எங்களோட அப்பா இல்லைன்னு சொல்ல போறேன். ஆதித்யா, வந்திருக்கிறவரு பேட் பாய். ஆதித்யா, நீ இனிமே அவர்கிட்ட பேச வேணாம். அவரை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு எனக்கு தெரியும். நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. அம்மா உனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். போ. சரிம்மா. பேட் பாய் கூடலாம் இனிமேல் பேச மாட்டேன். சரிடா, போ. தமிழ், உனக்கு புரியுதா? புரியுதுமா. வந்திருக்கிறவரு டிராமா பண்றாருன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனா அவர் எதுக்குமா நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி போய் சொல்றாரு? தெரியல தமிழ். ஆனா நான் அதை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் நீ கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. தேவையில்லாம அந்த ஆளே வந்து பேசினாலும் நீ பேசக்கூடாது. முக்கியமா ஆதித்யாவை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். உனக்குதான் அப்பா யாருன்னு தெரியும். ஆனா ஆதித்யா சின்ன குழந்தை. அவன் எல்லாரையுமே நம்பிடுவான்.